திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படும் என்ற சிலரின் நப்பாசை நிறைவேறாது. மதுரையில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. கூட்டாட்சி என்ற சொல்லே மத்திய அரசுக்கு அலர்ஜியாக உள்ளது. பல்வேறு பரிணாமங்களில் வரும் பாசிசத்தை வீழ்த்தியாக வேண்டும் என்று முதலமைச்சர் பேச்சு. மத்திய பாஜக அரசு சட்ட உரிமைகளை பறிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் சுயாட்சி காப்பாற்றப்படும் என்றும் பேச்சு. மாநிலங்களவையில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேச்சு. வக்ஃப் மசோதா முழுக்க முழுக்க பொய்யால் நிறைந்துள்ளது. மாநிலங்களவையில் காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்யும். மாநிலங்களவையில் திமுக எம்பி திருச்சி சிவா பேச்சு. The solution is 5 kilometers away. The Supreme Court is there to struck down. If at all it is legislated and passed, it will. We are very certain about it. நாடாளுமன்றத்தில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல் என்றும் குற்றச்சாட்டு. வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடுப்போம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். மத்திய அரசுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வலியுறுத்தல். அதிமுக தொடர்பான புகார்களை விசாரித்து முடிக்க தேர்தல் ஆணையத்திற்கு காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல். கச்சத்தீவை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். நீலகிரி, தேனி, தென்காசி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி மழை பொழியும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் வெளுத்து வாங்கிய கனமழை. சங்கரன் கோவிலில் கொட்டிய மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்தோடிய தண்ணீர். நாகர்கோவிலில் ஓடையில் உடைப்பு ஏற்பட்டு ஊருக்குள் பெருக்கெடுத்த வெள்ள நீர். சாலைகளில் ஆறு போல் ஓடிய தண்ணீரால் வாகன ஓட்டிகள் அவதி. பல்வேறு ஊர்களில் பெய்த திடீர் மழையால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் சேதம். 10,000க்கும் மேற்பட்ட மூட்டைகள் நனைந்ததால் விவசாயிகள் பெரும் வேதனை. தர்பூசணியில் ரசாயனம் கலப்பதாக பரவும் வதந்தியால் விவசாயிகள் பாதிப்பு. 1 கிலோ தர்பூசணியை வியாபாரிகள் 2 ரூபாய்க்கு கேட்பதாக வேதனை. பொதுமக்கள் அச்சமின்றி தர்பூசணியை சாப்பிடலாம். தர்பூசணியில் ரசாயன கலவை இல்லை என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் விளக்கம்.
தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் விபத்துகள் ஏற்படாத வகையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. கோவையில் வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் பெண் மீது கொடூர தாக்குதல். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலான நிலையில் தாக்குதல் நடத்தியவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். திண்டுக்கல்லில் பொதுவெளியில் நடைபெற்ற மோதலை தடுக்கச் சென்றவரை வீடு புகுந்து தாக்கிய கும்பல். தாக்குதல் நடத்திய ஜமாஅத் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி பாதிக்கப்பட்டவர் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் விபத்து. சாலையோர பள்ளத்தில் இறங்கியதால் பயணிகள் அலறல். தேனி அருகே 4 ஏக்கர் பஞ்சம நிலத்தை தனிநபர்கள் ஆக்கிரமித்திருப்பதாக புகார். வேலிகளை அகற்றி பட்டியல் சமுதாய மக்கள் குடியேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் நாளை குடமுழுக்கு விழா. காவிரி ஆற்றிலிருந்து யானை மீது எடுத்து வரப்பட்ட புனித நீர். சென்னை நங்கநல்லூரில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. புதிய அலுவலகம் திறப்பு விழாவால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டதாக கூறி போலீசார் அப்புறப்படுத்தியதால் கடும் வாக்குவாதம். தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் குடமுழுக்கு விழா நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை. புனரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடையும் வரை குடமுழுக்கு விழா நடத்தக்கூடாது என்றும் உத்தரவு. தாய்லாந்து சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் பலத்த காற்றுடன் கொட்டிய கனமழை. சாலைகளில் ஆறாக பெருக்கெடுத்த நீரால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதி. மேற்கு வங்க பள்ளிச் சேவை ஆணையத்தின் கீழான 25,000 ஆசிரியர்கள் பணி நியமனம் ரத்து. முழு தேர்வு செயல்முறையும் மோசடி என உச்சநீதிமன்றம் அதிரடி. உச்சநீதிமன்றத்தால் பணி நீக்கம் செய்யப்பட்ட 25,000 ஆசிரியர்களுடன் துணை நிற்கிறேன். நேரில் சந்திப்பதாகவும் மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி பேச்சு. தங்க கடத்தல் வழக்கில் கைதாகி இருக்கும் நடிகர் அன்யா ராவ் அவாலா மோசடியிலும் ஈடுபட்டதாக பரபரப்பு புகார். துபாயிலிருந்து பெங்களூருவுக்கு சுமார் 38 கோடி ரூபாயை கைமாற்றியதாகவும் தகவல். அண்ணன் பெற்ற கடனை தான் செலுத்த முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் பிரபு திட்டவட்டம். 3 கோடி ரூபாய் கடனுக்காக 150 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்குவதா என்றும் வாதம்.
நடிகர் அஜித்குமாரின் மகன் ஆத்விக் சிறிய ரக ரேஸ் காரை ஓட்டி அசத்தல். தந்தையைப் போலவே அதிரடி காட்டிய ஆத்விக்கின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். காசாவில் பாதுகாப்பு முகாம் குடியிருப்புகள் மீது இஸ்ரேல் தாக்குதல். பாலஸ்தீனியர்கள் 26 பேர் கொடூர கொலை. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 68,480 ரூபாய்க்கு விற்பனை. 69,000 நெருங்கும் தங்கத்தின் விலையால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.